அட்மின் லீடரா நீங்க சொன்னதை கேட்டோம். நீங்க ஒரு அட்மின் லீடரா நீங்க சொன்னதை நாங்க கேட்டோம். நாங்க என்ன சொல்லலையே. அத்தாரிட்டி ஆபீசர் நீங்க சொல்றதை நாங்க கேட்டோம். நீங்க போன இடத்துக்கு இது பண்ணீங்கல்ல, இந்த இடத்துக்கு நீங்க அதெல்லாம் சொல்லுங்க. பாக்குறாரு அது பாக்குறாரு ஒரு அட்மின் லீடரா நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க சொன்னதுனாலதான் 5 hours வெயிட் பண்றோம். என்ன யாரு சொன்ன 5 hours வெயிட் பண்ண சொல்லி? ஆமா சார், நீங்க எடுக்க சொன்னீங்க, எடுத்துட்டுமே. ஸ்டேஜ் ஹைட்டா ஆமா எடுத்தமா ஏன்னா நீங்க சொன்னீங்க நாங்க கேட்கணும். இதே மாதிரி தான் நாங்க இப்ப உங்ககிட்ட கேட்கறோம். எடுத்தீங்கன்னா வேலை முடிச்சிடும். இப்ப கொடியெல்லாம் அப்புறம் போட சொல்லி யாரு கொடுத்தது? ஏஜி சார் தானே சொன்னாங்க. கொடி போட சொல்லி யாரு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? நான் தானே கொடுத்தோம். அதுதான் சார் நீங்க சொன்னது. ஏன் கொடுத்தாங்க? அந்த ஒரு வார்த்தைக்கு வச்சு நீங்க சொன்ன ஸ்டேஜ் உடனே கைது சொல்லணும். எப்படி ஏஜி சார் சொன்னாங்க ஒரு வார்த்தைக்கு இந்த ஒரு வார்த்தையை காப்பாத்து. எல்லாமே மாத்தி மாத்தி பேசக்கூடாது சார். என்ன சார் ஆக போகுது? இல்ல சார், நாங்க மாத்தி மாத்தி பேசுறோம். இடையூறு இல்லாம நீங்க நடத்தணும். என்ன வட்டி சார் காலையில சொன்ன கூட ஏற்றுக்கலாம். காலையில நீங்க சொன்னீங்க இருக்கணும். நார்மல் டிராபிக் ஃப்ளோ இருக்கணும். நீங்க ரைட் ஏத்தி விட்டு நீங்க கூட்டமா நிக்கிறத பாத்தீங்களா? அவர் வண்டி திருப்பி அனுமதி தானே கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஸ்டேஜ் போட சொல்லி எங்கேயே சொல்லிக்கிறாங்க. நீங்க பாட்டுக்கு போட்டு யார் ஸ்டேஜ் போட சொல்லி அனுமதி கொடுக்குது? ஸ்டேஜ் போடக்கூடாது சார். ஸ்டேஜ் போடக்கூடாதா? ஸ்டேஜ் போடக்கூடாது. ஸ்டேஜ் போடக்கூடாது என்ன சொல்லிருக்காங்க ஆர்டர்? போடுகிறான்னு சொல்லிருந்தேன். போடக்கூடாது ஆர்டர் காட்டுங்க. அதாவது நீங்க கேக்குறீங்க சார். நீங்க தான் சார் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். காவல்துறை காவல்துறை நான் சொல்றது நீங்க கேட்கணும் சார். நீங்க காவல்துறை சொல்றது நாங்க கேட்கலாம். நீங்க கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சொல்றோம். நாங்க வசதிக்கெல்லாம் பண்ண முடியாது. மணி 3 இல்ல சார், மணி 3 இதுவே வீடியோ எடுத்து போடுங்க. இதுவே பாக்கட்டும், பப்ளிக் பாக்கட்டும். பார்க்கதான் போறாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆர்கியூ பண்றது யாரு? அரசு அதிகாரி சொல்ற இடத்துல நீங்க செய்யணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கு. நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்க வேண்டியது உங்களோட கடமை. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க தெளிவா நீங்க ஸ்டேஜ் போட்டால ஒரு ஸ்டேஜ் அனுமதி கிடையாது. போட கூட சொல்லி நீங்க எடுத்து போயிட்டே இருந்திருக்கீங்க. அப்ப போட சொல்லி சொன்னாங்களா? நீங்க சொல்லிருக்கீங்க. தெரியாம எப்படி தெரியாம போடுவீங்க? இல்ல நாங்க நீங்க 30 வருஷமா சர்வீஸ்ல எங்களுக்கு அப்ப எல்லாருமே ஸ்டேஜ் போட்டு யாரு சொன்னா? வந்தாரு போட்டுங்க, இந்த பக்கம் போடாதீங்க, தாண்டி போட்டுங்க சொன்னாங்க. எம்எல்ஏ தாண்டி போட்டுங்க சொல்லிருக்காரு சார். அது சொல்றேன். எவ்வளவு சீச்சு போடுறது அதையும் கேட்க வேண்டியதானே?